பிச்சைக்காரனை விரட்டிய கருமிக்கு கிடைத்த நற்கதி. அந்த ஊரில் மிகப்பெரிய கருமி ஒருவன் இருந்தானாம். தர்மம் என்ற சொல்லையே அறியாதவன் அவன். பிச்சைக்காரர்களுக்கு மறந்தும் கூட தர்மம் செய்யாதவன். அவன் வீட்டிற்கு தெரியாதனமாக எவராவது வந்து பிச்சை கேட்டால் நாயை விட்டு ஏவாத குறையாக விரட்டி விட்டுதான் மறுவேளை பார்ப்பான். ஏனெனில் அவன் வீட்டு முற்றத்தில் உள்ள தோட்டத்தில் அழகான பூச்செடிகள் உண்டு. பிச்சை கேட்டு வருகிறவர்கள் போகும்போது ஏதாவது பூவை பறித்து கொண்டு சென்று விட்டால் அந்த அச்சத்தில் யாசகம் கேட்போர் வாயிலில் நிற்க கூட அனுமதிப்பதில்லை அவன். அன்று ஆடி அமாவாசை. உள்ளே அமர்ந்து இவன் மதிய உணவை ஒரு பிடி பிடித்துக் கொண்டிருந்தான். வாசலில் சத்தம். ஐயா, சாமி, ஏதாவது தர்மம் போடுங்க, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சாமி. உட்கார்ந்தவாறே வாயிலை நோக்கி எட்டி பார்த்தான். ஒரு வயதான பரதேசி கையில் திருவோட்டுடன் நின்று கொண்டிருந்தார். இவன்தான் பிச்சைக்காரர்களை ஏறெடுத்தும் கூட பார்க்க விரும்பாதவனாயிற்றே. எதுவுமே அறியாதவன் போல அவன் சாப்பிடும் சாப்பாட்டில் குறியாக இருந்தான். பிச்சைக்காரனோ இவனை பற்றி கேள்விப்பட்டிருப்பான் போல. இவனிடம் இன்று யாசகம் பெறாமல் போவதில்லை என்கிற உறுதியுடன் நின்று கொண்டிருந்தான். இவனோ இல்லை, போய் வா என்று சொல்லக்கூட விரும்பாமல் உணவில் லயித்திருந்தான். ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த பிச்சைக்காரன் இவன் வீட்டு முற்றத்தில் வந்து நிற்க அதை பார்த்த இவனுக்கு கோபம் தலைக்கேறியது. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு எழுந்து ஓடி வந்தான். யோ, அறிவில்ல உனக்கு? நீ பாட்டுக்கு உள்ள வரியே, முதல்ல போ இங்கிருந்து. தர்மமும் இல்ல, கிருமமும் இல்ல. ஐயா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, ஏதாவது பழையது இருந்தா கூட கொடுங்க போதும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல இடத்த காலி பண்ணு. அந்த பரதேசியோ இவனிடம் ஏதாவது பெறாமல் அந்த இடத்தை விட்டு நகர்வதில்லை என்று உறுதி பூண்டு விட்டான். அவன் விடாகண்டன் என்றால் இவன் கொடாகண்டன் அல்லவா? பாதி சாப்பாட்டில் இருந்து வேறு எழுந்து வந்திருந்தபடியால் இவன் கோபம் தலைக்கேறியது. தனது எச்சில் கையை பிச்சைக்காரனை நோக்கி ஓங்கி அவனை அடிக்கப் போனான். பிச்சைக்காரன் இதை எதிர்பாராது மிரண்டு போய்விட்டான். அவன் சற்று பின்வாங்க இந்த அறிபறியில் இவனது எச்சில் கையில் இருந்த ஒரு சோற்று பருக்கை பறந்து போய் பிச்சைக்காரனின் திருவோட்டில் விழுந்தது. பிச்சைக்காரன் உணகியபடியே செல்ல இவன் மீண்டும் வீட்டிற்கு வந்து உணவை தொடர்ந்து சாப்பிடலானான். ஆண்டுகள் உருண்டன. ஒரு நாள் இவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்து இறந்து விடுகிறான். யமதூதர்கள் இவனை சங்கிலியால் பிணைத்து இழுத்து சென்று யமதர்மன் முன்னர் நிறுத்துகின்றனர். இவனது கணக்குகளை ஆராய்ந்த சித்திரகுப்தன் யமதர்மனிடம், வாழ்வில் மறந்தும் கூட புண்ணிய செயலை செய்யாதவன் இவன், நரகத்தில் உள்ள அத்தனை தண்டனைகளும் இவனுக்கு பொருந்தும் என்று கூற, என்ன சொல்கிறாய் சித்திரகுப்தா? மறந்தும் கூட புண்ணிய செயலை செய்ததில்லையா? ஆம் பிரபு என்கிறான் சித்திரகுப்தன். இல்லை சித்திரகுப்தா, மனிதர்களாக பிறந்தவர்கள் எவரும் 100% பாவம் அல்லது 100% புண்ணியம் என்று செய்திருக்க முடியாது. நன்றாக மீண்டும் இவன் கணக்கை பார். மறுபடியும் இவன் ஜனன மரண வாழ்வியல் கணக்கை பார்த்த சித்திரகுப்தன், இல்லை, இவன் புண்ணிய செயலையே செய்ததில்லை என்று உறுதியிட்டு கூறிவிடுகிறான். இருப்பினும் யமனுக்கு திருப்தி இல்லை. இவன் முகத்தை பார்த்தால் தன்னை மறந்து இவன் ஏதோ புண்ணிய செயலை செய்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. எதற்கும் அஷ்டதிக்பாலர்களில் மற்றவர்களை கேட்டு விடுகிறேன் என்றவன் அஷ்டதிக்பாலர்களில் மற்றவர்களை அங்கு வருமாறு பணிக்க, அடுத்த நொடி இந்திரன், அக்னி, நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் முதலான அஷ்டதிக்பாலர்கள் அங்கு தோன்றுகின்றனர். நம்மை 24 மணி நேரமும் கண்காணிப்பவர்கள் இந்த அஷ்டதிக்பாலர்கள். இவர்களிடமிருந்து நாம் செய்யும் எந்த பாவ புண்ணிய காரியங்களும் தப்பாது. அஷ்டதிக்பாலர்களில் யமனும் ஒருவன். தர்மராஜா, எங்களை அழைத்ததன் காரணம் என்னவோ என்று அவர்கள் வினவ, இந்த மானிடனின் வழக்கை கூறுகிறான் யமதர்மன். இவனை அறியாமல் ஏதேனும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று என் உள்மனம் கூறுகிறது. சித்திரகுப்தனால் அதை கணிக்க முடியவில்லை. நீங்கள் தானே மக்களின் பாவ புண்ணிய செயல்களை எப்போதும் கண்காணித்து வருபவர்கள். இவனை அறியாமல் இவன் ஏதாவது புண்ணிய செயலை செய்திருக்கிறானா? அனைவரும் உதட்டை பிதுக்குகின்றனர். ஆனால் வாயுதேவன் மட்டும், நீதிதேவா, இவனை அறியாமல் ஒரு புண்ணிய செயலை செய்திருக்கிறான். மகத்துவம் மிக்க ஆடி அமாவாசை தினத்தன்று தன்னிடம் யாசகம் கேட்டு வந்த பிச்சைக்காரனை இவன் அடித்து விரட்ட எத்தனித்த போது இவனது கைகளில் ஒட்டியிருந்த சோற்று பருக்கை பறந்து போய் பிச்சைக்காரனின் திருவோட்டில் விழுந்தது. அந்த பருக்கையை சுமந்து சென்றதன் நான் தான் என்றான். அதை கேட்ட யமன், நான் கணித்தது சரியாகிவிட்டது. இவன் செயல் தீய நோக்கோடு அமைந்திருந்தாலும் அவனை அறியாமல் பித்திருக்களுக்குரிய ஆடி அமாவாசை அன்று
இவன் ஒரு சோற்று பருக்கை தானம் செய்தபடியால் இவனது தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன. மீண்டும் பூலோகத்தில் நல்ல குலத்தில் பிறந்து உத்தமனான செயல்களை செய்து சொர்க்கத்தை அடைவானாக. அதே சமயம் யாசகம் கேட்டவரை அடிக்க பாய்ந்த காரணத்தால் அதற்குரிய தண்டனையும் பூலோகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று அருளாசி வழங்கி அவனை அனுப்பிவிடுகிறான். அடுத்த பிறவியில் நல்ல குலத்தில் பிறக்கும் அவன் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்ந்து வருகிறான். தான தர்மங்களும் செய்து வருகிறான். இருப்பினும் முன் ஜென்மத்தில் யாசகம் கேட்டோரை அடிக்க பாய்ந்ததால் ஏற்பட்ட பாவத்தின் காரணமாக முதுமை காலத்தில் பக்கவாதம் ஏற்பட்டு ஒரு கை செயலிழந்து விடுகிறது. இருப்பினும் தனது முன்வினையால் இது நமக்கு ஏற்பட்டுள்ளது போலும் என்று தன்னை தேர்ச்சி கொண்டு இறுதி வரையில் தர்மம் தவறாது வாழ்ந்து மறைந்தான். இதை படித்தவுடன் இதில் இருக்கும் நீதியை தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஆடி அமாவாசை என்று ஒரு சோற்று பருக்கை தானம் செய்தால் கூட சொர்க்கம்தான் என்று தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தெரியாமல் செய்த ஒரு நல்ல செயலுக்கு இத்தனை மகிமை என்றால் விசேஷ நாள், கிழமை ஆகியவற்றின் மகத்துவத்தை அறிந்து மனம் உவந்து செய்யும் தான தர்மங்களின் பலன் எத்தகையதாக இருக்கும் என்று கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இந்த கணக்கு பார்ப்பதெல்லாம் ஆரம்பத்தில் தான். நற்செயல்கள் மற்றும் புண்ணிய காரியங்களின் மேல் உங்களுக்கு ஈடுபாடு வந்துவிட்டால் ஒரு கட்டத்தில் அதை ஒரு கடமையாகவே செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். பாவ செயல்களை செய்பவர்கள் தங்களை அறியாமல் நல்ல செயல்களை செய்யும் போது இறைவன் அவர்களின் தவறுகளை மன்னித்து அவர்கள் செய்த நல்ல செயல்களை மட்டும் கருத்தில் கொண்டு அவர்களை தடுத்தால் கொள்கிறான். இறைவனது இந்த குணம்தான் இன்று பலரது வாழ்க்கையை தடமாற்றி இருக்கிறது. எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை மட்டும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்த்து வாருங்கள். பணம் காக்காவிட்டாலும் புண்ணியம் காக்கும்.